தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள மாரச்சந்திரம் கிராமத்தை சேர்ந்தவர் ஹரீஷ், வயது 32. அதிமுக பிரமுகர், திருமணம் ஆகாதவர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை தலைவர் பிரசாந்திடம் ஹரீஷ் கார் டிரைவராக வேலை பார்த்து வந்தார். ஹரீஷும் ஒசூர் வானவில் நகரில் வசித்து வரும் மஞ்சுளா, வயது 35 என்பவரும் சில ஆண்டாக கள்ள தொடர்பில் இருந்தனர். இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி இரவு ஹரீஷ் வழக்கம் போல மஞ்சுளா வீட்டிற்கு சென்று உல்லாசமாக இருந்துள்ளார். இரவு 9 மணியளவில் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை வழிமறித்த மர்ம ஆசாமிகள் திடீரென அவரை தாக்கினர். பயந்து போன ஹரீஷ் ஓட ஆரம்பித்தார். அவரை ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டி மர்ம ஆசாமிகள் கொலை செய்தனர். இந்த கொலை தொடர்பாக ஒசூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். சில மாதங்களுக்கு முன் மஞ்சுளாவுக்கும் ஹரீஷுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு போலீஸ் நிலையம் வரை சென்றது. அதை ஹரீஷ் பெற்றோர் போலீசாரிடம் கூறினர். அதைத் தொடர்ந்து மஞ்சுளாவிடம் போலீசார் விசாரித்தனர். ஆனால் அவரோ, ஹரீஷ் என் காதலன், கல்யாணம் செய்யலாம்னு இருந்தேன், சம்பவத்தன்று கூட என் கூட ஒன்றாக இருந்துவிட்டுதான் போனார், அவரை எப்படி நான் கொல்வேன் என போலீசாரிடம் அழுதபடி கூறினார். போலீசார் மஞ்சுளாவை கண்காணிக்க துவங்கினர். அவரது செயல்பாடுகள் சந்தேகமாக இருந்ததால் உரிய முறையில் விசாரித்தனர். அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. அதன் விவரம் வருமாறு: மஞ்சுளா கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்தார். ஆனால் வட்டிக்கு விடும் தொழில் செய்து லட்சமாக சம்பாதித்தார். கணவனை பிரிந்த ஏக்கத்தில் இருந்த மஞ்சுளா ஹரீஷ் மீது அளவுக்கு அதிகமான காதல் கொண்டிருந்தார். ஹரீஷை 2வது கல்யாணம் செய்து கொள்ளவும் திட்டமிட்டிருந்தார். ஆனால் ஹரீஷோ மஞ்சுளாவின் பணத்தில்தான் குறியாக இருந்தார். மஞ்சுளாவை திருமணம் செய்ய அவர் விரும்பவில்லை. ஆனால் உல்லாசமாக இருக்கும் தருணங்களில் நைசாக பேசி மஞ்சுளாவிடம் பணத்தை கறந்து விடுவார். ஹரீஷுக்கு பணத்தை கொடுத்தாவது திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் வரை மஞ்சுளா கொடுத்துள்ளார். ஆனால் அதன் பிறகும் திருமணத்திற்கு ஹரீஷ் சம்மதிக்கவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக இருவருக்கும் சண்டை ஏற்பட்டுள்ளது. விவகாரம் போலீஸ் நிலையம் வரை சென்றது. போலீஸ் நிலையத்தில் சமரசமாக்கினர். மஞ்சுளாவிடம் ஹரீஷ் மன்னிப்பு கேட்டார். சில மாத பிரிவுக்கு பிறகு ஒன்று சேர்ந்தனர். ஹரீஷ் மீது அதிக காதல் கொண்டிருந்ததால் மஞ்சுளா மீண்டும் சேர்த்துக் கொண்டார். மறுபடியும் இருவரும் உல்லாசமாக இருக்க துவங்கினர். கடந்த மாதம் ஒரு நாள் தன்னை திருமணம் செய்து கொள் என மஞ்சுளா கேட்டுள்ளார். ஆனால் ஹரீஷ் ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி சமாளித்து வந்தார். இது தொடர்பாக தன் நட்பு வட்டாரத்தில் ஹரீஷ் கிண்டலாக பேசியதாக கூறப்படுகிறது. மஞ்சுளா பல பேருடன் தொடர்பில் இருக்கிறாள், அவளை நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என நண்பர்களிடம் கூறியிருக்கிறார். இது ஹரீஷ் நண்பர் ஒருவர் மூலமாக மஞ்சுளா காதுக்கு போயிருக்கிறது. இதனால் மஞ்சுளா மிகுந்த மனவேதனை அடைந்தார். ஆனால் மஞ்சுளாவிடமிருந்து 10,000 20,000 என பணத்தை கறப்பதிலேயே ஹரீஷ் குறியாக இருந்தார். திருமணம் செய்து கொள்ளும்படி கெஞ்சி சோர்ந்து போன மஞ்சுளாவுக்கு ஹரீஷ் மீது வெறுப்பு ஏற்பட்டது. இத்தனை வருடம் என்னிடம் உடல் சுகத்தை அனுபவித்துவிட்டு என் பணத்தை வாங்கி வசதியாக வாழ்ந்து கொண்டு என்னை பற்றியே கீழ்த்தரமாக பேசி திரிகிறாயே என மஞ்சுளா ஆவேசமானார். இனியும் இந்த துரோகியை விட்டு வைக்க கூடாது என்ற முடிவுக்கு வந்த மஞ்சுளா ஹரீஷை தீர்த்து கட்ட மோனிஷ், வயது 24 என்ற இளைஞனிடம் ரூபாய் 10 லட்சம் பேரம் பேசினார். மோனிஷும் மஞ்சுளாவுடன் தொடர்பில் இருப்பவர்தான். மஞ்சுளாவுடன் ஹரீஷ் தொடர்பில் இருப்பது ஆரம்பத்தில் இருந்தே மோனிஷுக்கு பிடிக்காது. அதனால் மஞ்சுளா சொன்னதும் கூலிப்படையை ஏற்பாடு செய்தார். அதன்படி கடந்த 2ஆம் தேதி மஞ்சுளாவுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு வீடு திரும்பும் போது வழிமறித்து வெட்டி கொன்றார். தன் மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என நினைத்த மஞ்சுளா அன்று ஹரீஷை வீட்டிற்கு கூப்பிட்டு ஜாலியாக இருந்துள்ளார் என விசாரணையில் தெரிய வந்தது. ஹரீஷை மஞ்சுளாவும் மோனிஷும் திட்டம் போட்டு கொன்றது உறுதியானதும் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். கூலிப்படையாக செயல்பட்டு ஹரீஷை வெட்டி கொன்ற முகமது ரிகான், வயது 21, முஜாமில் வயது 21, முஸ்ரப் வயது 24, அவரது தம்பி சமீர் வயது 21, அபி வயது 19 ஆகியோரையும் ஒசூர் போலீசார் கைது செய்தனர்.
கள்ளக்காதலியுடன் உல்லாசம் அனுபவித்துவிட்டு பல லட்சங்களை வாங்கிக் கொண்டு ஏமாற்றிய அதிமுக பிரமுகரை கள்ளக்காதலியே ஆட்களை ஏவி கொண்ட சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.